தமிழ் திரையுலகுடைய உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் அவர்கள் தற்போது அரசியல்ல கவனம் செலுத்த முடிவு பண்ணிருக்காரு. அதன் ஒரு பகுதியாக இவர் தற்காலிகமாக தன்னுடைய திரைப்பயணத்திற்கு விடை கொடுக்கும் வகையில வினோத் இயக்கத்துல தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல விஜய் அவர்களுக்கு வில்லனாக பாலிவுட் நடிகர் பாபி தியோல் அவர்கள் மிரட்டலான கதாபாத்திரம் ஒன்றுல நடிச்சிருக்காரா. தமிழ் மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள் நேருக்கு நேர் மோதும் காட்சிகள் திரையரங்குகள்ல அனல் பறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்த ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாச்சு. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆகவில்லை அப்படின்னாலுமே ஒரு சில முக்கியமான லாங்குவேஜ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதிலும் குறிப்பாக தமிழ்ல இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்புமே இருக்கு. இந்த நிலையில சினிமா மட்டுமல்ல அரசியல்ல தான் தளபதி விஜய் அவர்கள் அதீத கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இவர் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பார் அப்படின்றதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க போவதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது தேமுதிக கட்சி தான் தாவேகா போவதாக செய்திகளுமே வெளியாகி கொண்டிருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதி தீவிரமாக போயிட்டு இருக்கா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக கட்சி தாவேகாவுடன் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே இணக்கமாக இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அப்படின்றதுனால அந்த கட்சி தாவேகாவுடன் கனெக்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கு. அப்படின்றதுனாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு அந்த கட்சியின் மீது நம்பிக்கை உள்ளதாலுமே தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முற்பட்டிருக்காங்களா. இந்த கூட்டணிக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிக்க போறாங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.